ஹாய், நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு சேமியா கொண்டு வந்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி பிரியாணி கூட ஒன்றுமே கிடையாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை கொஞ்ச நாள் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் இருக்கிறவங்க, இந்த டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க, ரைஸ் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க, அவங்க எல்லாம் கூட சாப்பிட்லாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் பார்க்காதீங்க, டயட்டெல்லாம் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக டெம்ட் ஆகிடுவீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு ஃபுட் இது. இப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் வெறும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறமா நம்மளும் அவங்க கூடயே கிளம்பி எங்கன்னா ஷாப்பிங் போயிடுவோம். இல்லை அவங்க காலையில் போயிடுவாங்கன்னா அவங்களுக்கு தோசை, சட்னி, சாம்பார் எல்லாம் அரைச்சி ஊற்றி கொடுக்குறதோட இந்த சிம்பிளான ஒரு வெஜிடபிள் பல்லாவ் கொடுத்துடலாம். இது சாப்பிட்றதுனால அவங்களும் லிமிட்டாக டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் வேலை கொஞ்சம் கம்மியாகும், கொஞ்சம் நிறையவே கம்மியாகும். கொஞ்சம் பிளான் பண்ணி நைட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருங்க. இல்லை வெஜிடபிள்ஸ் கூட அவ்வளோ ஒன்றும் நம்ம போட போகிறதில்ல, ஆனால் ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5 பீன்ஸு, ஒரு கேரட்டு போதுமானது. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்து சமைங்கோ. நிறைய சமைச்சிங்கன்னா நிறைய கேட்பேன் நினைப்பாங்க. என்னோடய ஃபேவரட்டான ஒரு டிஷ் இது. நான் எங்கள் மம்மி வீட்டில் இருக்கவது, நான் வேலைக்கெல்லாம் போவது, நான் ரொம்ப அதிகமாக விரும்பி கேட்பேன். லஞ்சுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா கூட அதே டேஸ்ட் அப்படியே, அந்த டேஸ்ட் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணும். டேஸ்ட் எங்கேயுமே கம்மியாகாது. சில்லுன்னு ஆகிட்டப்ப கூட பாருங்கள் எவ்வளோ உதிரியாகுது. பார்க்கறதுக்கு உதிரியாக கொஞ்சம் கெட்டிக்கடை வச்சுக்குது, பட் கொஞ்ச நேரம் ஆகிட்டு நல்லா உதிரியாக வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மலாம் ஆனால் டயட்டில் இருக்கணுங்க, கண்டிப்பாக இந்த பக்கம் திரும்பி பார்த்துறாதீங்க. பிகினரு புதுசாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறவங்க, பிரியாணியெல்லாம் ட்ரை பண்ண கஷ்டமாகிடுச்சுன்னா இந்த வயசு ட்ரை பண்ணிட்டு அம்மா பிரியாணி ட்ரை பண்ணுங்க.